ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்மம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி டக்குன்னு 2 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா பட்டர் கார்லிக் எக் ரைஸ். முட்டை சாதம் வந்து எப்பவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பண்ணும்போது வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரைட் ரைஸ், அதாவது சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டில். நம்ம ஆக்சுவலாக வந்து அப்படி சாப்பிட்றது வந்து நல்லதாக கேட்டினா நல்லது இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் பட்டர் போட்டு கார்லிக் போட்டு பண்ண போகிறோம். இந்த கார்லிக் வந்து நல்லா வாசம் கொடுக்கும், முட்டை நல்லா ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா வீட்டில் 2 மிளகாய் எடுத்து லைட்டாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு நீங்கள் போட்டுடலாம். அது இன்கேஸ் காரம் தேவைப்படுறவங்களுக்கு. இந்த மிளகாய்க்கு பதிலாக வந்து மிளகுத்தூள் போட்டால் நீங்கள் ஓகேவா அப்படி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா மிளகுத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரத்தனமாக மாற ஆரம்பிச்சிடும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க, சரிங்களா? பட்டர் கார்லிக் எக் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, முட்டை 2 நம்பர், சில்லி ஃப்ளெக்ஸ் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, இடித்த பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 2 3 4 5 6 7 பொருள் தான். இதில் கொத்தமல்லி எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக வந்து இதில் வந்து செலரி போடுவாங்க. நம்ம வீட்டில் பாஸ்லி செலரி அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருள் என்ன, கொத்தமல்லி ஆல்வேஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லா வீடு இருக்காது. ஸோ அதனால் கொத்தமல்லி வச்சு நம்ம பண்ணலாம். அந்த வாசத்தோட ஒரு ஈஸியாக டக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் மெயினாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டர் யூஸ் பண்ணுறேன். பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கடையில் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. அதாவது சால்ட்டட் பட்டரா அன்சால்ட்டட் பட்டரான்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் பின்னாடி மாற்றி போட்டுடலாம். இந்த பட்டர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகணும். ஒரு அப்படி அதாவது முழுமையாக வந்து மெல்ட் ஆகணும் அவசியம் அப்படி எதுவும் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி மெல்ட் ஆகும்போதே நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்லிக், இந்த இடித்த பூண்டு இருக்குல்ல, இந்த இடித்த பூண்டு இதில் போடுறேன். பொடிசாகவும் கட் பண்ணி போடலாம். சில பேருக்கு பொடிசாக கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லை நிதானம் இருக்காது, கட் பண்ணுறது பக்குவம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பூண்டை வந்து லைட்டாக இடித்து போடலாம். இடித்து போடும்போது அந்த பட்டரோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் இது மாதிரி லைட்டாக மெல்ட் ஆகும்போதே இந்த கார்லிக்கை போட்டேன். நீங்கள் முழுசாக வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு, சூடான பிறகு நீங்கள் கார்லிக்கை போட்டிச்சிங்க, அந்த பூண்டு போட்டிச்சிங்க, என்ன ஆகுனா அந்த பட்டர் வந்து அதிகமாக குக் ஆக கலர் மாற ஆரம்பிக்கும், அந்த பட்டரோட தன்மை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்லிக் போட்டுறோம். அந்த வாசமும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு சமைக்கும் போதே அந்த வாசம் நல்லா சூப்பராக வருது. ஸோ இந்த மாதிரி பூண்டை வந்து லைட்டாக இப்படி டாஸ் பண்ணுறோம். அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வேகணும். வேகாமல் அப்படியே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சில பேருக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக வந்து பூண்டு மென்று சாப்பிட்றதுக்கு ஆஃப்டனில் சாப்பிட்றது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் சில பேருக்கு பிடிக்காது, அதான் விஷயம். அதனால் இந்த பேனில் போட்டு நல்லா அப்படி டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணிவிட்டு அடுப்போட ஃப்ளேமை இந்த இடத்துல கம்மி பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 முட்டை வச்சுருக்கேன். இந்த 2 முட்டையை இப்படி உடச்சி இதில் போடுறோம். அவ்வளோதான். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ கவனம் தேவை, இந்த எக்கை வந்து சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பேனில் இப்படி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி எக் இப்படி குக் பண்ணும்போது ரைஸ் மிக்ஸ் பண்ணுற அந்த பக்குவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ரெசிபி நான் சொல்லிடுறேன். முட்டை வந்து நல்லா வெல்டனான ஆன பேர் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 80% லைட்டாக வெந்து வரும்போது இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேக வச்ச ரைஸை வந்து இதில் போடுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த எக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளெக்ஸு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பேனில் இப்படி டாஸ் பண்ணுறோம். இப்படி டாஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகி சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கார்லிக்கோட அந்த முட்டையும் அந்த சில்லி ஃப்ளெக்ஸி இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நல்லா கமன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ரெசிப்பியை நான் திருப்பியும் சொல்கிறேன், சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அது வேல்யூ அதிகம்.
சூடு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா என்னடா நம்ம எப்போவுமே சட்பட்டா அந்த காரம் புளிப்பு இனிப்போட சாப்பிட்டு பழகிட்டோம், இது என்ன கொஞ்சம் லைட்டாக ஒரு அந்த காரத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சூடாக ரெடியானோடனே சாப்பிட்டா தான் இதோட வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நல்ல ரெசிபி ரெடி பண்ணிட்டு நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயம், இந்த டொமேட்டோ கெச்சப்லாம் தொட்டு சாப்பிடாதீங்க. என்றைக்கோ நான் எடுத்தால் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து அந்த ரெடிமேட் பேக்கெட் வரது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு எடுத்தால் தவறு இல்லை, ஆனால் அது டெய்லி இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்தால் அது ரொம்ப பெரிய தவறு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எவ்வளோ ஹெல்த்தியாக ரைஸ் வேக வச்ச ரைஸில் இந்த மாதிரி எக்கு போட்டு டாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவல் ஃப்ரைட் ரைஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸில் நம்ம வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கனோ அதெல்லாம் போட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரைஸ் ரெடி. இந்த பட்டர் கார்லிக் எக் ரைஸ் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இல்லை, இதுக்கு பதிலாக வந்து வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்னா நீங்கள் வீட்டில் வேக வச்சு பொன்னி ரைஸை சாப்பிட்டு பாருங்கள், சீரக சம்பா ரைஸை சாப்பிட்டு பாருங்கள். பச்சரிசி வேண்டாம், சில பேருக்கு ஏற்றுக்காது. ஏன்னா அது பச்சரிசி சாப்பிடும்போது சில பேருக்கு வயிறு வலிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பொன்னி ரைஸ்லையும் பாஸ்மதி ரைஸ்லையும் சீரக சம்பா ரைஸ்லையும் சாப்பிடலாம். ஆனால் ரைஸ் நல்லா வெந்த ரைஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக அந்த ரைஸும் அந்த முட்டையும் மிக்ஸ் பண்ணுறது பக்குவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். 3 நிமிஷம் மட்டும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.